ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் இல்லை நிறைய ஆயில் விட்டுக்கலாம். நிறைய ஆயில் எதுக்காகனா, முட்டை வந்து வடச்சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்க்கணும். முட்டை பொரியல் செய்யும்போது அது எப்படி இருந்தாலும் அடி பிடிக்க தாங்க பார்க்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேர்த்திக்கோங்க, பிடிக்கலனா வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். கடலைப்பருப்பும் அந்த வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைங்க, பெரிய வெங்காயத்தை தான் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் அதை ஆட் பண்ணவே இல்லைங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை தான் இப்போ நான் குக் பண்ண போகிறேங்க. அது எப்படி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இருந்தாலும் வேக வச்சு கொடுக்குறது தான் வந்து ஹெல்த்து. இந்த மாதிரியும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம். இந்த 4 முட்டையை தான் நான் இப்போ சமைக்க போகிறேன். இப்போது இந்த முட்டையெல்லாம் வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 4 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த மேலே ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை மேலே. இப்போ வந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்குன்னு. இப்போ 4 முட்டையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த 4யும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். சில்லு சில்லாக ஆகாமல் ஒரே அடியில் வந்து முட்டை உடையணும். கையில் பற்றாமல் உடைங்க. கத்தி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி. அதில் கொஞ்சம் லைட்டாக தட்டினாலே போதும், உடஞ்சிரும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தடவை தட்டும்போது தான் அது கரெக்டாக உடையும். 2வது தட்டு தட்டும்போது அது சில்லு சில்லாக போன மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த சில்லெல்லாம் வந்து உள்ளே விழுந்தால் குழந்தைங்க வாய்க்கு வரும். அது தேவையில்லாமல் ஜீரணம் ஆகாமல் குழந்தைங்களுக்கு இடைஞ்சல் பண்ணும். முட்டை ஓடு விழுகாமல் குக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஊட்டி விடுற மாதிரி இருந்தால் ஓகே. நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு தந்துட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். 4 முட்டையும் நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரே தட்டில் என்னாலையும் உடைக்க முடியாதுங்க. எங்கள் அம்மா வேணால் கரெக்டாக உடைப்பாங்க, எங்கள் அப்பாவும் கரெக்டாக உடைப்பார். ஆனால் அதுக்கு இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரே தட்டில் உடையணும். இந்த முட்டை மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. முட்டை இப்போ வர பிராய்லர் முட்டை எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸில் தான் இருக்குது. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுவுமே அதிகமாக எதுவுமே அளவு தாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் காரத்துக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, 2 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா தாங்க, பெருசு இல்லை. அதை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா பெரட்டி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானதே. வேறு எதுவுமே இதுக்கு வேண்டியது இல்லைங்க. இவ்வளோதான். இந்த முட்டையை வந்து நம்ம எப்படி வேக வைக்கிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை உடச்சிருக்கேன்ட்டு. இதே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் முட்டையை வந்து குக் பண்ணணும், ஓகேங்களா? இல்லைனா கருகுன மாதிரி ஆயிரும். முட்டை வந்து ஒரு ஒயிட் கலரில் வர மாதிரி வராதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. பை பாய்.